கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழு சார்பாக செய்தி ஊடக நிறுவனங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழு சார்பாக தெரிவித்துள்ளோம். இந்த தற்பொழுதைய 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த கட்சியாளர் சந்திப்பு அப்படின்னு சொன்னா, கச்சத்தீவு இந்த பூமி பந்து உருவான காலகட்டத்திலிருந்து அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டோட தான் இருந்தது. ஆங்கிலேயர் சென்ற பிறகு அநீதியா இலங்கை சிங்கள அரசாங்கத்தின் ஒப்படைச்சு தொடர்ந்து அதன் மூலமாக தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாம இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இறையாண்மை மிக முக்கியமா ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அதை பற்றி இந்த தேர்தல் நேரத்துல இந்தியா ஆளக்கூடிய கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளும் இதை கணக்கில் எடுத்துக்கணும். அது ஒரு தீவு தானே, அது அலட்சிய போக்குல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த நிலத்தின் மீதும் மக்கள் மீதும் இறையாண்மை மீதும் ஒரு அக்கறை உள்ள உண்மையிலேயே மனப்பூர்வமா நாங்க கையில் எடுத்திருக்கோம். கட்டாயமா கச்சத்தீவை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்கெல்லாம் இந்திய ஒன்றியம் முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தரணும். தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது ஊடக பிரிவுகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது வரலாறு என்ன, அது எப்படி அநீதியா இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாம சிங்கள அரசுக்கு தாரவேற்று கொடுத்து தொடர்ந்து அத்துமீறல் அதிகமா இருக்கு. பாருங்க, இந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதுதான் தமிழக மீனவர்களை சிங்கள இனவெறி அரசு கைது பண்றதும் படுகொலை செய்யறதும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசாங்கம் கண்டனம் கூட தெரிவிக்கல. இதுவரைக்கும் சிங்கள அரசு மீது ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல. அப்ப ஐநா மன்றம் என்ன சொல்லுது, கடல் மைல் தொலைவில் பார்க்கும் பொழுது அது 12 கிலோமீட்டர் 12 கல் மைல் தான் கடல் எல்லையில இருக்கு நம்மளுடைய கச்சத்தீவு. அப்ப சிங்கள பகுதி அங்கிருந்து பார்க்கும்போது இலங்கையிலே 18 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப சர்வதேச சட்ட விதிமுறைக்கு முரணானது. இந்திய அரசின் சட்டப்படி அதை முறைப்படி அதை கொடுக்கறதுக்கான காரணங்களை கூட சரியா சொல்லல. மொழிவழி மாநிலமா பிரிக்கும் போது 56ல அப்ப கூட அந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டோட தான் இருந்தது. இந்த அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்த காரணத்தால் தமிழ்நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தொடர்ந்து உடலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுது. அப்போ இந்திய ஒன்றியத்தின் இறையாண்மையை பாதிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளும், அதாவது பிஜேபியில இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, திராவிட கட்சியில இருந்து, அனைத்து இந்தியா திராவிட கட்சியில இருந்து, சிபிஎஃப்ல இருந்து, சிபிஐல இருந்து எல்லா கட்சிகளும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையில உடனடியாக நல்ல முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னு சொன்னா நாளைய வரலாறு இந்த கட்சிகளெல்லாம் மன்னிக்காது அப்படிங்கிறத தமிழ் மக்கள் சார்பாக நாங்க பதிவு பண்றோம். என்ன இந்த கச்சத்தீவு பிரச்சனை இந்த நேரத்துல கொண்டு வரும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சர்வதேச அரசியல் சூழல் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு. இப்ப ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அநீதியான போர். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை என்ன? அதே போல அநீதியா கச்சத்தீவு கொடுத்துட்டு தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி நாம ஒவ்வொரு தமிழனுக்கும் இதுல பங்கு இருக்கு. இதுல வீட்டுக்கு ஒரு ஆளு இதுல பங்கு எடுத்துக்கணும். போராட்டத்துல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு
இந்த பத்திரிகையாளர் மூலமாக ஒரு வேண்டுகோளா முன்வைக்கிறோம். அதுக்கான அறிக்கையை நாங்க இன்னைக்கு வெளியிடுறோம். இந்த கட்சி தீர்ப்பு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத இந்த அறிக்கை மூலமா, இந்த அறிக்கையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகள்ல நாங்க மொழிபெயர்த்து, ஆங்கிலத்திலிருந்து ஹிந்தியிலிருந்து மராட்டியம், குஜராத்து, பஞ்சாபி, எல்லா மொழிகளிலும் இந்தியா ஒன்றிய முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் நாங்க மொழியாக்கம் பண்றோம். இது மூலமா எல்லா மாநிலத்துக்கும் நாங்க செல்றோம். எல்லா கட்சி தலைவர்களையும் நாங்க பாக்குறோம். கட்சித்தீவு அது யாருக்கு சொந்தமானது, அது எப்படி நம்ம பிற்காலத்துல இப்பவே பெரிய பாதிப்பு ஏற்பட்டு, பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு நாளைக்கு அதுல ஒரு ராணுவ முகாம் அமைக்கலாம். சிங்கள அரசு தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு சிங்கள அரசாங்கம் எதிராக தான் இருக்கு. அப்ப அதை இந்திய அரசாங்கம் அதை கணக்கில் எடுத்துக்கல. ஏதோ ஈழ போராட்டத்தின் மூலமா தமிழ்நாடு அந்த ஈழ போராட்டத்துல இணைஞ்சு தனித்தமிழ்நாடு ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்களை முன்வைக்குது இந்திய ஒன்றிய அரசாங்கம். இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாடு தனியா தான் இருக்குது. அப்ப இதுக்கான அப்ப ஆங்கிலேயன் எப்படி பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வச்சு அப்பொழுது பாகிஸ்தான், பங்களாதேசம் எல்லாம் இருந்தது. அப்ப ஆங்கிலேயன் போகும்போது பாகிஸ்தானை கொடுத்து அதுல இருந்து பங்களாதேசம் போயிட்டு